Hello my dear students, welcome back to the channel. Exercise 6.2 question number 3. In figure, if LM is parallel to CB and LN is parallel to CD, prove that AM by AB equal to AN by AD. So இதில் இந்த LM is parallel to CB, இது ரெண்டும் parallel, LNும் CBயும் parallelனு சொல்லியிருக்காங்க. So parallel, அப்போ என்ன proof பண்ணணும்னா AM by AB and AN by AD. So but நம்ம வந்து BPTல என்ன படிச்சிருக்கோம், basic proportionality theorem வந்து என்னது, AM by MB தான் நமக்கு தெரிஞ்சது. AM by AB is equal to AN by ND. இதுதான் வந்து basic proportionality theorem நம்ம படிச்சது. நம்ம கொரிலரின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. AM by AB இதுவும் AN divided by AD இந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ML is parallel to CB and LN is parallel to CD. இது வந்து given நமக்கு கொடுத்துருக்குது. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ யூஸிங் இந்த கண்டிஷன் வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ABC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், அப்பர் ட்ரையாங்கிள். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABC இந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது AM by AB equal to AL divided by AC. நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க. இந்த ஸோ இது வந்து parallel lines, இது ரெண்டும் parallel linesன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை மறைச்சிக்கிட்டா இது ரெண்டும் parallel lines. இந்த parallel line வந்து இந்த ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடு வந்து 2 distinct பாயிண்ட்ல கட் பண்ணோம். அப்போ இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதே மாதிரி AL by AC இது வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ வந்து இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ADC இந்த ட்ரையாங்கிள் ADC. ஸோ சேம் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி AN divided by AD equal to AL divided by AC. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் AN by AD. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏபிக்கு பதில் எல்லா இடத்துலையும் ஏடின்னு போட்டேன் நான், இங்கே ஏபி. Next question number 4. In figure, DE is parallel to AC and DF is parallel to AE. Prove that BF by FE equal to BE by EC. So நமக்கு இங்கே given என்ன கொடுத்துருக்காங்கன்னா DE is parallel to AC and DF is parallel to AE. இங்கே DE வந்து எது, இது DE. So இந்த DE is parallel to AC. இது ரெண்டும் parallel. அடுத்தது DF. இந்த DF is parallel to AE. DF is parallel to AE. இது ரெண்டும் parallelனு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், BF by FE equal to BE by EC. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் BF by FE. அப்போது இது வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, ABEங்கிற ட்ரையாங்கிளில் இருக்கு. ஸோ நான் ட்ரையாங்கிள் ABE எடுத்துக்கிறேன். அடுத்தது BE by EC. BE by ECங்கிறது இந்த ABC ட்ரையாங்கிளில் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு நம்ம ABC ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ABE ட்ரையாங்கிளில் இது ரெண்டும் parallel lines. அப்போ என்ன கண்டிஷன் ப்ரூஃப் பண்ண போனியும், நம்ம AD by DB equal to BF by FE. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்ளை பண்ணால் AD by DB equal to BF by FEன்னு வரும். ஸோ by BPT AD by DB equal to BF by FE. ஸோ இது 1.
நெக்ஸ்ட் அடுத்த ட்ரையாங்கிள் BE by ECன்னு போட்டிருக்காங்க. BE by EC. அப்போ நான் இந்த ஹோல் ட்ரையாங்கிள் ABCயை எடுத்துக்கணும். இன் ட்ரையாங்கிள் ABC சேம் பை BPT என்ன பண்ணணும்? ABCனா AD by DB equal to BE by EC. இப்போ இந்த F நீங்கள் மறந்துடணும். ஏன்னா நான் இந்த ABC ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த ACயும் வந்து Dயும் ACயும் parallel. DE is parallel to AC. So இது ரெண்டும் parallel lines. So அப்போ AD by DB equal to BE by EC. So இது equation number 2. From 1 and 2 நம்ம என்ன சொல்றோம்? left hand side equal இருக்கா? left hand side equal இருந்ததுன்னா right hand side equal. BF by F equal to BE by EC. So hence proved. So இங்க வந்து basic proportionality theorem தான் முக்கியம். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே prove பண்ண போறோம். Next question number 5. In figure DE is parallel to OQ and DF is parallel to OR. Show that EF is parallel to QR. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா DE இந்த line DE is parallel to OQ. இது ரெண்டும் parallel and DF is parallel to OR. இது ரெண்டும் parallelனு சொல்லிட்டாங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த EFம் QRம் parallelனு சொல்லணும். EF PR இது ரெண்டும் parallelா இருக்குன்னு சொல்லணும். எப்போ அது வந்து parallelா இருக்கும்? நம்ம கன்வர்ஸ் ஆஃப் BPTல படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ரெண்டு சைடோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்தா இது ரெண்டும் parallelா இருக்கும். So converse of BPT என்னன்னா if a line divides any two sides of a triangle in the same ratio then the line is parallel to the third side. So அப்போ இந்த லைன் வந்து இந்த ரெண்டு சைட்ஸ் வந்து ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணுது இல்லையா? இந்த ரேஷியோவும் சேமா இருந்ததுன்னா இந்த லைன் இதுக்கு parallelா இருக்குங்கிறதா converse of BPT. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போறோம். இந்த ரெண்டு லைனும் parallelனு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இங்கே நமக்கு given வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். DE is parallel to OQ and DF is parallel to OR. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா to prove EF is parallel to QRனு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். EF ஃபர்ஸ்ட் இந்த POQங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். POQ இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். இன் ட்ரையாங்கிள் POQ இந்த POQல இப்போ EDயும் OQவும் parallel lines இல்லையா? நமக்கு இது ரெண்டும் parallel linesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் parallel linesஆ இருக்கும்போது இப்போ இந்த ரேஷியோஸ் நம்ம எடுத்துக்கலாம். PE by EQ and PD by DO. ஏன்னா இது ரெண்டும் parallel lines. இந்த லைன் வந்து இந்த ரெண்டு சைட்ஸை ஈக்குவல் ரேஷியோவில் வெட்டும். ஏன்னா இது ரெண்டும் parallel lines நமக்கு கொடுத்துட்டாங்க by BPT. ஸோ அப்போ PE by EQ equal to PD by DO. ஸோ இது equation 1. நெக்ஸ்ட் POR இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் PORல DFும் ORும் parallel. இது ரெண்டும் parallel linesனா இந்த லைன் வந்து D and Fங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணது இந்த ட்ரையாங்கிளோட அதர் டூ சைட்ஸ். அப்போ இதோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அப்போ PF by FR equal to PD by DO. இது equation number 2. So from equation 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? right hand side ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? PE by EQ equal to PF by FR. So PE by EQ equal to PF by FR. So இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கு. அப்போ ரேஷியோஸ் எப்போ ஈக்குவலா இருக்கும்னா இந்த EFும் QRும் parallelா இருந்தால் தான் இந்த ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ EF is parallel to QR. ஸோ இங்கே BPT யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து converse of BPT யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ hence proved.